இப்போ விநாயகர் வந்து பார்த்தோன்னா, கணபதியில வந்து பார்த்தோன்னா, தமிழ்நாட்டுல வந்து ஒரு 30, 32 தான் வச்சிருப்பாங்க. எல்லா இடத்துலயுமே அவ்வளோதான் இருக்கும். ஆனா 64 அவதாரம் இருக்கும். கணபதியிலே வந்து பார்த்தோன்னா 64 அவதாரம். இப்போ இந்தியாவிலும் கிடையாது, எந்த நாட்டிலயும் கிடையாது. 64 கணபதி. ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருக்கு. 64 கணபதி நீங்க ஒரே இடத்துல பார்க்கணும்னா, இந்த வேலுச்சாமி கோயில் இடத்துல தான் 64 கணபதி பார்க்க முடியும். எங்கேயுமே கிடையாது. நான் 64 கணபதி ஒரே இடத்துல நான் உருவாக்கி, அதுக்குண்டான பணிகள் நடந்துன்னு இருக்கு. ஒவ்வொரு கணபதிக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும். 64 கணபதி வந்து பார்த்தோன்னா, இந்த உலகத்தில இருக்கிற மொத்த சக்தியும் அதுக்குள்ளே அடங்கிரும். அவ்வளோ பெரிய விஷயம் அந்த 64 கணபதியில இருக்கு. 61 இப்ப நம்ம ஊர்ல கணபதி யாருன்னா, எங்க பசங்களுக்கெல்லாம் வந்து இவரு தான் பிரம்மச்சாரி கடவுள். ஒரு பக்கம் ஆஞ்சநேயர் இருந்தாலும் சரி, ஒரு பக்கம் ஆ நம்ம ஐயப்பனா இருந்தாலும் சரி, நாங்க முதல்ல எங்களுக்கு பேச்சுலர் கடவுள்னா அது கணபதின்னு தான் சொல்லுவோம். கணபதியோட எந்த அவதாரத்திலயாவது அவருக்கு கல்யாணம் நடந்திருக்காங்கயா? நிச்சயமாக கணபதி வந்து பார்த்தோன்னா, அந்த 64 கணபதியில வந்து பார்த்தோன்னா, உச்சிஷ்ட கணபதின்னு சொல்லுவாங்க. உச்சிஷ்டன்றது வந்து பார்த்தோன்னா, உலகத்திலே ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு உச்சின்றது வந்து பார்த்தோன்னா, பெரிய ஒரு சக்தி. அது பேரு எப்படி உச்சிஷ்ட கணபதி. அதுல வந்து பார்த்தோன்னா, அவருடைய மனைவி வந்து பார்த்தோன்னா, இந்த தொடையில உட்காந்து வச்சிருப்பாரு. அவங்க தான் மனைவி. அவங்க மனைவி பேர் வந்து பார்த்தோன்னா, நீல சரஸ்வதின்னுவாங்க. அந்த அம்மா பேரு. இல்ல நீலாவதி அம்மையாருன்னுவாங்க. அவருக்கு கல்யாணம் ஆகி நல்லா அற்புதமா ஜாலியா இருப்பாரு. அவரு வந்து பார்த்தோன்னா, எப்பவுமே அந்த உச்சிஷ்ட கணபதி வந்து பார்த்தோன்னா, யாருன்னா, அந்த காலத்துல மறைமுகமா இந்த குபேரன் இப்ப வழிபடுறான் பாரு கடவுள். அவரே வந்து பார்த்தோன்னா, உச்சிஷ்ட கணபதி வழிபட்டு தான் கடவுளானாரு.